வணக்கம். இது தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி. இவிஎம் மிஷினில் மட்டும்தான் பாஜக பல வேலைகளை செய்வார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டி கொண்டிருக்க, வாக்குச்சீட்டு முறையில் நீங்கள் தேர்தல் நடத்தினாலும் நாங்கள் அதில் ஜெயித்து காட்டுவோம். ஏனென்றால் தேர்தல் ஆணையர் நாங்கள் சொல்லக்கூடிய ஆள் எங்களுடைய ஆளாக உட்கார்ந்துருந்தா எதிர்கட்சிக்கு விழுந்த ஓட்டெல்லாம் செல்லாது என்று அறிவித்து அதன் அடிப்படையில் பாஜக ஜெயித்ததாக சொல்லி நாங்கள் எல்லா இடங்களையும் கைப்பற்றுவோம் என்பதை போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு மாநிலமாக இருப்பதை தாண்டி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய இடத்தினுடைய மேயர் எலெக்ஷனில் 14 to 15 இடங்கள் வைத்திருக்கக்கூடிய பாஜக ஜெயித்து இருக்கிறது. யாருன்னா 20 இடம் வச்சிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை 20 சீட்டு வச்சுருக்கவங்கள 15 சீட்டு வச்சுருக்கவங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா அதுதான் அப்படிங்கிறது பாஜகவினுடைய சூட்சுமமாக இருக்கிறது. இந்த விஷயம்தான். ஏனென்றால் பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் தேர்தல் ஆணையர் எங்காலாக இருந்தால் உங்களுக்கு விழுந்ததெல்லாம் செல்லாத ஓட்டு என்று எங்களால் அறிவிக்க முடியும் என்று ஒரு செய்தியை செய்திருக்கிறார்கள். பாஜக பஞ்சமாபாதகங்களையும் தேர்தலில் ஜெயிப்பதற்காக பயன்படுத்தும் என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது. பாஜகவினுடைய இந்த சம்பவம் இப்படித்தான் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கிறீர்களா என்று சமூக வலைதளங்கள் தொடங்கி சமூக வெளிகளில் இன்றைக்கு ஒரு உரையாடல், ஒரு அழுத்தம் திருத்தமான எதிர்வினைகள் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கிறது. ஆனால் அரசியல் களத்திற்குள் இது பிரதிபலித்திருக்கிறதா என்பது ஒரு தனி கேள்வி. நீதிமன்றம் இதில் தலையிடுவதற்கும் தடை விதிப்பதற்கும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்பது நீதித்துறையின் மீதே இந்த நாட்டில் நம்பகத்தனமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை உறுதி செய்ய வேண்டிய கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது அடுத்து போகிறது. உயர்நீதிமன்றம் செயல்படவில்லையோ என்கிற ஒரு அச்சம் பொதுமக்களிடமும் வந்திருக்கிறது. என்ன நடந்தது? ஒரு மாநிலத்தில் மேயர் தேர்தலுக்கே இவ்வளவு அட்டூழியத்தை மோடி அமித்ஷா செய்கிறார்கள் என்றால் நாளை வரப்போகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிற கேள்விகள் அதனுடைய அரசியல் பின்னணியை விரிவாக விளக்குகிறது. இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. சண்டிகாரினுடைய மேயர் தேர்தல். சண்டிகார் அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா இந்த 2 மாநிலங்கள், அதற்கு இடையில் இருக்கக்கூடியது. 2 மாநிலங்களுக்கும் தலைநகராக இருக்கக்கூடியது சண்டிகார். இந்த சண்டிகாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பஞ்சாபினுடைய அந்த ஒரு அட்ஜசண்டாக அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஆம் ஆத்மிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிறது அங்கே. அதே போல் பாஜகவும் கூட அங்கே ஹரியானாவில் பாஜக தான் ஆளுங்கட்சி, மனோகர் லால் கட்டார். ஸோ இவங்க 2 பேருக்குமே அங்கே நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு கிராண்ட் ஹோல்டு பார்ட்டியாக அவங்களுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, 35 வார்டு கவுன்சிலர்கள் கொண்ட ஒரு கார்பரேஷன் மாநகராட்சியினுடைய தேர்தல். இதில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு சீட்டு ஜெயிக்கிறார்கள். எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா பாஜகவுக்கு 14 ஓட்டு, அவங்க பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஆம் ஆத்மிக்கு 13 ஓட்டு. ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு 7 ஓட்டு. அதே போல் ஷிரோன்மணி அகாலிதள், இதற்கு முன்பாக பஞ்சாபை ஆண்ட கட்சி, பாஜகவினுடைய மிக நீண்ட கால முன்னாள் கூட்டணி பார்ட்னர், அவங்களுக்கு 1 சீட்டு. ஸோ 14, 13, 7, 1 அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா ஷிரோன்மணி அகாலிதள் பாஜக கூட இல்லைன்னா அந்த 1 ஒருவேளை தனியாக இருக்குன்னே வச்சுப்போம். இவங்க 14 ஓட்டு பிஜேபி, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்த்து 20 ஓட்டு. இப்போ 14 ஓட்டு இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா, 20 ஓட்டு இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களான்னா மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு யார் வரணும் அப்படின்னா பெரும்பான்மை அப்படின்னும் போது இவங்க தான் வரணும். யார்? காங்கிரஸும் ஆம் ஆத்மியும். இதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஒரு நாள் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் வந்தார்னா ஓட்டு போட்டு விட்டால் உடனே எண்ணிடுவாங்க, அப்படியே சொல்லிடுவாங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. என்ன பண்ணுறாரு அலுவலர்? லீவ் எடுத்துடுறாரு. அவர் வரவே இல்லை. என்ன மேட்ரு, என்ன இதுன்னு கேட்டால் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, வயிறு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுன்னு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். உடம்பு சரியில்லைன்னு தேர்தல் அலுவலர் வரல, தேர்தல் நடக்கல. இந்த தேர்தல் அலுவலர் யாருக்குறது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் நடத்துவது தேர்தல் ஆணையம் இல்லை, இன்னொரு கவுன்சிலர், நாமினேட்டட் கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ பாண்டிச்சேரியிலலாம் நாமினேட்டட் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. பிஜேபி எம்எல்ஏ கவுண்ட் என்னன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா 3 பேர் வருவாங்க. எப்படின்னா ஆளுநர் நாமினேட் பண்ணுவார். ஆளுநர் தமிழிசை பிஜேபிக்காரங்களை நாமினேட் பண்ணாங்கன்னா நான் பிஜேபி எம்எல்ஏ அது கணக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தேர்தலில் நிற்க வேண்டாம், தேர்தலில் நின்று மக்கள் படுதோல்வி அடைய செய்து நோட்டாவுக்கும் கீழே போன ஆட்களை கூட நியமன எம்எல்ஏக்களாக பாஜக பாண்டிச்சேரியில் கடந்த காலத்தில் அனுப்பியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நோட்டாவுக்கு ஒருவேளை நோட்டாவுக்கு மேலே கூட அவர் வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் படுதோல்வி அடைந்தார், மக்கள் நிராகரித்தார்கள், இது தனி. ஸோ இதே மாதிரி அங்கே ஒருத்தரை
பாஜக என்ன பண்ணுது, நாமினேட்டட் கவுன்சிலராக போட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் யார் ஜெயிச்சா என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவார். அவர் தான் தேர்தல் நடத்தக்கூடிய ப்ரெசிடிங் அதிகாரி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. தேர்தல் ஆணையம் அப்படி எதுவும் அங்கே ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ பாஜகக்காரர் எலெக்ஷன் அதிகாரியாக உட்கார்றாரு. அவர் எலெக்ஷன் அதிகாரியாக இருந்தாலும் பாஜகக்காரராக இருப்பாராங்கிறது வேறு. ஆனால் உட்கார்றவர் பாஜக அதிகாரி. உட்கார்ந்துட்டு வாக்குப்பதிவுக்கு அந்த சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஓட்டு போட்டு கொடுத்தாச்சு. இந்த ஓட்டு போட்ட சீட்டுகளை எடுத்து இதை நடத்தி அந்த அனில் அப்படிங்கிறவர், அவர் பார்த்திங்கன்னா அவருடைய விஷயம் போஸ்டல் பேலட்டெல்லாம் எடுத்து எண்ணுறாங்க. எண்ணும்போது ஒவ்வொரு சீட்டாக அவர் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வருது. சில சீட்டில் ஏதோ கிறுக்கிறாரு. அவர் கிறுக்கிறாரா, குறியீடு போடுறாரா என்ன அப்படிங்கிறது அந்த ஆங்கிளில் கேமரா இல்லை. நம்ம அந்த வீடியோ வேணால் ஒளிபரப்பலாம். அந்த வீடியோவில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போஸ்டல் பேலாட் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குறியீடு தான் போட்டிருக்கணும். அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆசிரியர்கள் இல்லை எலெக்ஷனுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஓட்டு வந்து தபால் ஓட்டில் தான் போடுவாங்க. அந்த சீட்டு இருக்கும், சீட்டில் வேட்பாளர் பேர்கள்லாம் பாக்ஸாக இருக்கும். அதாவது இந்த பக்கம் சின்ன இருக்கும், இந்த பக்கம் நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் குறியீடு போடணும். அது என்ன குறியீடுங்கிறத அவங்களே சொல்லியிருப்பாங்க. இவருக்கு நான் வாக்களிக்கிறேன்னு ஒரு குறியீடு போடணும். அதை தாண்டி நீங்கள் 2 குத்துனீங்க அப்படின்னா செல்லாத ஓட்டாக போயிடும். வேறு ஏதாவது இதில் கிறுக்கியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து செல்லாத ஓட்டாக மாறிடும். இப்போ அதன்படி என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போட்டாச்சு. 14 வச்சிருக்கக்கூடிய பிஜேபியை விட 20 வச்சிருக்கிறவங்க தோத்ததாக அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் 8 ஓட்டு செல்லாத ஓட்டு. இவங்களுடைய அந்த வாக்குச்சீட்டில் ஏதோ கோளாறு இருக்குது, அதில் பல விதமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு, அல்லது அது வந்து செல்லாத ஓட்டுன்னு அறிவிச்சிட்டார். அறிவித்து முடித்த பிறகு அவர் அறிவிக்கிறாரு. இந்த பக்கம் இவர் தான் ஜெயிச்சார்னு சொல்லிட்டு ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கூப்பிட்டு மரியாதையெல்லாம் உட்காரைக்கணும். அவர் எந்திரிச்சு அந்த செல்லாததுன்னு சொன்ன ஓட்டை கையில் அள்ளிக்கிட்டு அவர் ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. என்னாச்சு எதுக்கு தேர்தல் அதிகாரி ஓடுறாரு நீங்கள் பார்த்து இங்கே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பிஜேபிக்காரங்க வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் தான் மேயர், நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம், கப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மேயர் கேண்டிடேட், பிஜேபி மேயர் கேண்டிடேட் வந்து உள்ளே உட்கார்ந்து விடுகிறார். இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்தி. இப்போ ஆம் ஆத்மி இதில் என்ன சொல்கிறாங்க, இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் முடிச்சுட்டு ஓட்டை எண்ணக்கூடிய இடத்துல பேனா வச்சு ஒவ்வொரு சீட்லையும் என்ன எழுதினார் அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அப்போ இந்த ஓட்டுச்சீட்டில் தேவையில்லாமல் இவர்களை கிறுக்கி விட்டு செல்லாதது என்று அறிவிப்பதற்காக இந்த 8 ஓட்டுகளை காலி செய்திருக்கிறார்கள். இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலை என்று எதிர்க்கட்சிகள் உடனடியாக பிரஸ் மீட்டை கூட்டிட்டாங்க. ஆம் ஆத்மி, குறிப்பாக இந்த பக்கம் திரு ராகவ் சத்தா அவர்கள், அவர் இப்போ சமீபத்தில் தான் அவருடைய ராஜ்யசபாவிலேருந்து அவர் இன்டெஃபினட்டாக சஸ்பெண்ட் பண்ணி, அந்த சஸ்பென்ஷனால் நீ அரசு பங்களால் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டு அவர் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு மறுபடியும் இப்போ ராஜ்யசபாவுக்கு போயிருக்கிறார். நான் செஞ்சது தவறு தான் அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டு திரும்ப ராஜ்யசபாவுக்கு போயிட்டார். அவர் நேற்றுக்கு வச்சு ப்ரெஸ் மீட். இது முழுக்க இந்த அதிகாரி கூட கிடையாது, ப்ரெசிடிங் ஆஃபீஸராக போட்டாலும் கூட பிஜேபி கவுன்சிலர், நியமிக்கப்பட்ட பிஜேபி கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்துகிற பேரில் இங்கே ஒரு ஜனநாயக படுகொலை நடத்தியிருக்கிறார். அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய தேர்தல் முறையை குலைத்ததற்காக கிரிமினல் நடவடிக்கை பாய்ச்சப்பட வேண்டும் என்று ராகவ் சதா தரப்பிலிருந்து அதை நேற்று கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீகாரில் இருந்துக்கிறார். அடுத்தது யூபி நோக்கி அவர் நகர்வதற்கான வாய்ப்பு யாத்திராவில் இருக்கிறாரு. பட் அங்கே இருந்துக்கிட்டே அவர் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகுல் காந்தியினுடைய இந்த ட்விட்டர் பதிவு, இட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன், கற்பனைக்கு எட்ட முடியாத அளவில் பிஜேபி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்ய என்ன செய்யும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க முடியாத எல்லைக்கு அவர்கள் போவார்கள். இன்றைக்கு மொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கும் போது பட்டப்பகலில் இந்த ஜனநாயக படுகொலை என்பது நிகழ்ந்திருக்கிறது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு இந்த மேயர் எலெக்ஷன்ஸ் வில் டூ டு ரிமைன் பவர் இன் டெல்லி. இவர்கள் டெல்லியில் இருப்பதற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள், டெல்லியில் ஆட்சியை திரும்ப அமைப்பதற்காக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு செஞ்சுருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாளில், அது கோட்சே நேற்று கொல்லப்பட்ட நாள் அப்படிங்கிறதால அவர் அதை குறிப்பிட்றாரு, காந்தி தன்னுடைய உயிரை இந்த நாட்டினுடைய இந்தியா என்கிற அந்த சிந்தனையை பாதுகாப்பதற்காகவும், இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை கூறுகளை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்திருந்தார். அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த நாளில் இன்றைக்கு மற்றும் ஒரு முறை காந்தியினுடைய நினைவு நாளில், அவர் படுகொலை செய்யப்பட்ட நாளில் ஜனநாயகத்தையும் படுகொலை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று
ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டை நம்ம பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட ஒரு 6.25 நிமிடம் வீடியோவை எடுத்து பதிவு பண்ணுறாரு. ஏன்னா ஓட்டு எண்ணிக்கக்கூடிய இடத்துல அங்கே பிஜேபியினுடைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, மீடியாஸே அதை கவர் பண்ணுது. நீங்கள் லைவ் ஃபுல்லாக தான் இருக்குது, எடுத்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்து அவர் குறியீடுகளை மாற்றக்கூடிய அத்தனை வீடியோவும் எடுத்து போட்டுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஃபுல் வீடியோவை தன்னுடைய ட்விட்டர், கடந்த காலத்தில் ட்விட்டர், இப்போ எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு அவர் போட்டிருக்காரு பாருங்கள். மொத்த வீடியோ ஆஃப் ஓட் டேம்பரிங் இன் சண்டிகார் மேயர் எலெக்ஷன்ஸ். நடந்திருப்பது ஓட்டு டேம்பரிங். பாஜக இன்றைக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கிறது, டேம்பர் பண்ணியிருக்கிறது, வாக்குகளை செல்லாததாக அறிவிப்பதற்காக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் இவர்களை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். மேயர் எலெக்ஷன் காலத்தில் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பரப்ப வேண்டும், மக்களிடம் இவர்கள் முகத்திரையை கொண்டு போய் கிழிக்க வேண்டும். யாருக்கு தெரியும் இதுவரைக்கும் இந்த நாட்டில் நடந்த எத்தனை தேர்தல்களில் இந்த வேலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்? they might have committed such frauds. இப்படிப்பட்ட படுமோசமான வேலைகளை தான் பாஜக தேர்தல் அமைப்புகளை கையில் போட்டுக்கொண்டு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளவு தேர்தல்களை இப்படி அறத்துக்கு புறம்பாக நேர்மையற்ற முறையில், அறமற்ற முறையில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குங்க தெரியும்? எவ்வளோ தரத்தில் இப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையாக தன்னுடைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஸோ இது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழக்கு நீதிமன்றத்திற்கு அவசர வழக்காக பட்டியலிடப்படுகிறது. பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கு இந்த எலெக்ஷன் 30ஆம் தேதி நடக்கிறது, 31ஆம் தேதி வழக்கு வருகிறது. நீதிபதிகள் அமர்வுக்கு உள்ளே போகிறது. அவர்கள் இதற்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு தடை விதிக்க மறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம செய்தியாக பார்க்கிறோம். யூடி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதாவது எல்லாருக்கும் இப்போ நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஓட்டு போட்டவர், அதாவது அதனுடைய அதிகாரி ஒன்று, இந்த வழக்கு ஆம் ஆத்மி தான் கொண்டு போயிருக்கு. ஏன்னா அவங்க தான் வேட்பாளரை நிறுத்தினாங்க மேயர் எலெக்ஷனில், அவங்க தரப்பில் போடப்பட்ட வழக்கு. இந்த பக்கம் அதை நடத்தியவர், அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் மாதிரி கிடையாது, ஒரு யூனியன் டெரிட்டரி. டெல்லியை போல், பாண்டிச்சேரியை போல் அது யூனியன் பிரதேசம். ஸோ அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கிறது. இதுதான் ஜஸ்டிஸ் சுதீர் சிங் அப்படின்னும் ஜஸ்டிஸ் ஹர்ஷ் பங்கர் அப்படிங்கிற 2 பேர் 3 வார கால அவகாசம் கொடுத்து இதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி சார்பில் சீனியர் அட்வொகேட் குர்மீந்தர் சிங் அவர்கள் ஆஜராகி இதை இதில் ஒரு விஷயம் முடிவுக்கு வரங்கிற வரை நீங்கள் இதை நிறுத்தி வைக்க வேண்டும், இந்த வெற்றி பெற்றது அப்படின்னு அறிவிக்கப்பட்டதை தடை செய்ய வேண்டும், யாரும் வெற்றி பெறலை, திரும்ப எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு கூட ஒருவேளை ஆர்டர் வந்துட்டால் அப்போ அதிகாரத்தை நீங்கள் திரும்ப ரிவர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனவே வேண்டாம் என்று கேட்டதற்கு கோர்ட் என்ன பண்ணிருச்சு, முடியாது அப்படின்னுச்சு. வெதர் கவுண்டிங் வாஸ் ப்ராப்பர், வெதர் ப்ரொசீஜர் வாஸ் ஃபாலோட் ஆர் நாட், இதெல்லாம் கொஷின் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு அவர் கேட்கிறார். கோர்ட் அதற்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கிறது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை இது கொடுக்குறோம், அவங்க என்ன அப்படிங்கிறத சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. திஸ் ஜென்டில்மேன், அதாவது அவங்க தரப்பில் என்ன விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெசிடிங் ஆஃபீஸர் டேம்பர் பண்ணியிருக்கிறார், லைவ் கேமராவில் உட்காந்துட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் போது அவரே அதில் குறிச்சிட்டு அதில் கிறுக்கி வச்சு அவருடைய மார்க்ஸை போட்டுட்டு இது செல்லாது என்று அறிவித்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். வீடியோ இருக்கிறது, சண்டிகார் அட்மினிஸ்ட்ரேஷனோடையும் நாங்கள் இதை ஷேர் பண்ணியிருக்கிறோம், அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு எங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு குர்மீந்தர் சிங் அவர்கள் தன்னுடைய அப்பீலை கொடுக்குறாரு. கூடுதலாக ஆம் ஆத்மி என்ன கேட்டிருக்கிறது என்றால், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை அனுப்பி அந்த நீதிபதியினுடைய பார்வையில் தேர்தலை மறுபடியும் முதலிலிருந்து நடத்த வேண்டும் என்பது ஆம் ஆத்மியினுடைய பிரேயராக இருக்கிறது. ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக இவங்க கோர்ட்டுக்கு போய் தான் இந்த டைரக்ஷனையே வாங்கிட்டு வந்தாங்க. ஜனவரி 30க்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு. ஏன்னா பாஜகவுக்கு தெரியும் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மேயரை நடத்தினா இந்தியா கூட்டணி கைக்கு அது போயிருங்கிறதுக்காக பல மாதங்களாக நடத்தாமலே வைத்திருந்த காரணத்தினால் கோர்ட்டுக்கு போய் எலெக்ஷன் நடத்தணும்னு கேட்டுட்டு வந்து தான் அதில் ஒரு நாள் வைத்து வழின்னு அவர் லீவ் எடுத்துகிட்டு போன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பாஜக தாங்கள் தோற்பதை வெளியில் தெரிவித்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறதோ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. பாஜக தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக அல்லது தான் தோற்றுவிட்டோம் என்கிற செய்தி கூட வெளியில் வந்து விடக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சமகால உதாரணமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே பிஜேபி ஒரு பக்கம் அவங்க பேசுகிறாங்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்கட்டும், இதை கோடி மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, பிஜேபி ஸ்வீப்ஸ், பாஜக அலை வீசி அப்படியே அள்ளி கொண்டு போய் ஜெயித்திருக்கிறது. மொத்தம் இருக்கிற 35ல் 17 சீட்டு பெரும்பான் 35 அப்படிங்கிறது வரும். ஏன்னா இவங்க கவுன்சிலர்ஸாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட 35 இருக்கிறது. அது போக பார்த்திங்கன்னா எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேனாக அந்த பகுதியினுடைய எம்பி இருக்கிறார். ஸோ மொத்தம் 36 வாக்குகள். 36 வாக்குகள் அப்படின்னா நீங்கள் 18க்கு மேலே வாங்கணும். ஏன்னா 18ங்கிறது தான் ஹாஃப் மார்க்கு, 19 வாங்கணும். 19 வாக்கு வாங்கினா நீங்கள் ஜெயிப்பீங்க. பிஜேபி கிட்ட இருக்கிறது
டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தா 14 சீட்டு தான். 19 வாங்கினா ஜெயிக்கிற எலெக்ஷனில் 14 வாங்கினவங்க எப்படிங்க ஸ்வீப் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணி இதனோடு முடிந்து விட்டது, எந்திரிக்காது அப்படின்னு இருந்தக்கூடிய ரிப்போர்ட்ஸ். அமிட் அலிகேஷன்ஸ், நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளான போதும் ஜெயித்து விட்டார்கள் அப்படிங்கிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்களாம். ஆனால் பிஜேபி ஸ்வீப்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது ஒரு சைடு. ஏன்னா இப்போ இதனால் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அப்படிங்கிறதும் அந்த இமேஜ் பர்செப்ஷன் என்பது களத்துக்கு போகாமல் இருக்கும், அவர்கள் திரும்ப திரும்ப தோற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய செய்தியாக இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அடுத்து இவர்கள் நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? போனால் உடனே அவங்க சொல்லுவாங்களா? ஏன்னா இங்கே வந்து தடை விதிக்க மறுத்துட்டாங்க. தடை விதிக்க மறுத்துட்டு டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ராசஸில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்களாங்கிற கேள்வியை இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனால் எழுப்பி மறுபடியும் பஞ்சாப் ஹைகோர்ட், ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவதற்கே வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் தேர்தல் தொடர்பான வழக்குகளை ரொம்ப லத்தார்ஜிக்காக நம்முடைய நீதித்துறை ஆகும்போது ஆகட்டும், என்ன அவசரம் என்ற ஹேண்டில் செய்கிறதோ என்கிற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டிய காரணம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வழக்கு, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக இருக்கும் திரு அப்பாவு அவர்கள் 2016 என்ன நடந்தது? அவருக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் நிற்கிறார் இன்பதுரை அவர்கள். முதல்ல வாக்கு எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்சு அப்பாவு அவர்கள் ஜெயித்து விட்டதாக அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதை அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் தான் லீடிங்கில் இருந்தவங்க, இவங்க ஏதோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்து இன்பதுரை தான் ஜெயிச்சார்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. பிரச்சனையாக மாறுறதுங்கிறத தாண்டி திரும்ப ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது இன்பதுரை மறுபடியும் ஜெயிச்சார் அப்படிங்கிறாங்க. இது நான் தான் ஜெயித்தேன், இல்லை நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்ட்டு பிரச்சனையாகி அந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு போகிறது. உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் அது வந்து இருந்தது. அது ப்ரொசீஜரெல்லாம் இங்கே அனுப்புகிறோம் அங்கே அனுப்புகிறோன்னாங்க. அவர் எம்எல்ஏவாக ஜெயித்தவராக அறிவிக்கப்பட்ட அதிமுககாரர் சட்டமன்றத்துக்கு போய் அவர் போயிட்டார். அப்பா அந்த வழக்கை போட்டிருந்தார். அப்போ அந்த வழக்கை போட்டு திரும்ப ரீகவுண்டிங், அந்த போஸ்டல் பேலட் தபால் வாக்குகள்லாம் இங்கே எடுத்து போட்டுறாதீங்க, பத்திரமா வைங்க, அது தேவை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி நம்ம நகர்த்துவது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டது. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் திரும்ப கவுண்ட் பண்ணணுங்கிற ஆர்டரை வாங்கின உடனே அதிமுககாரர் உச்சநீதிமன்றம் போகிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திரும்ப அதாவது வாக்கு எண்ணிக்கை நடக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இல்லையா, அப்படி நீங்கள் என்றதுன்னா எண்ணிக்கைங்க. முதல்ல தடை கேட்டாங்க, எண்ணவே கூடாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, என்றதுன்னா எண்ணிக்கை, ஆனால் எண்ணிட்டு வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வினோதமான ஆர்டரை வாங்கிட்டு வந்தார். அப்புறம் எதுக்குங்க எண்ணணும், இல்லை அப்படிலாம் இல்லைன்னு எண்ணிட்டாங்க. யார் ஜெயிச்சா, முதல்ல வந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது யாருக்கும். இந்த ஆர்டரின் படி எண்ணியதை வெளியில் சொல்ல மாட்டோம்னு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் பத்திரமாக நீதித்துறையில் உள்ள வச்சுட்டாங்க. 5 ஆண்டுகள் முடிந்தது. இன்பதுரை அவர்கள் எம்எல்ஏவாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார் அதிமுககாரர். அப்பாவை ஜெயிச்சாரா இல்லையான்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் தீர்ப்பு வரல. அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போய் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய சபாநாயகராக, தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் சில ஆண்டுகள் கழித்து, ஒரு 10-15 வருடங்கள் கழித்து அந்த தீர்ப்புக்கான தடை விலக்கப்பட்டு அவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு பார்த்து அவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்பா என்று ஒருவேளை வந்திருந்தால், இந்த 5 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள் என்கிற கேள்வியை நம் நீதித்துறைக்கு வைக்க வேண்டியிருக்கிறது. இப்போ எலெக்ஷன் சார்ந்த விஷயங்கள், எலெக்ஷன் சார்ந்த வழக்குகள் இதெல்லாம் வரும்போது ஏன் மற்ற இதனோட சேர்த்து அதையும் ஆறப்போடுகிறீர்களோ என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பல நேரத்தில் இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ்னுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. ஏன்னா அவர் வந்து தாக்கல் செய்த அந்த வேட்பாளர் மனுவில் சில சொத்து விவரங்கள் அது தொடர்பான விஷயங்களை சேர்க்கலை. அதன் காரணமாக அவர் ஆரம்பத்திலேயே ஃபைல் பண்ணும்போதே சில விஷயங்களை மறைத்திருந்தார் அல்லது விடுபட்டிருந்தது, பொய் சொல்லியிருந்தார் என்கிற அடிப்படையில் அவரை நின்றதே செல்லாது, தேர்தலில் நிற்பதில் வந்து செல்லாததன் காரணமாக அவர் வெற்றி பெற்றாருங்கிறதை தாண்டி அந்த ஃபைலிங் பொசிஷன்லேயே அவருக்கு தடை அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவருடைய வெற்றியை ரத்து பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இப்படி வந்த கேஸ் வழக்குக்கு அவர் போய் தடை வாங்கிட்டு வந்துட்டார். அது ஒருவேளை அதனுடைய ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் இதில் போய் அடுத்தடுத்து விசாரித்து அது உண்டு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி வருமா அப்படின்னா அதுக்குள்ளே அவருடைய எம்பி பதவி முடிஞ்சு போயிரு. இப்போ ஒரு எம்பியாக அதுக்கு தடை வாங்கினதுக்கப்புறம் எம்பியாக இருக்காப்புல. ஒருவேளை அவர் சொன்னதில் அதில் பிரச்சனை இருந்து அவர் நின்னதே செல்லாது அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆகிறோன்னா அதுக்குள்ளே அவர் எம்பி பதவியே முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவார். ஆக இப்படியான விஷயங்கள் திமுகவினுடைய
செல்வ கணபதி அவர்கள், அவருக்கு என்ன நடந்தது, சுடுகாட்டு ஊழல் அப்படின்னுட்டு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய முதல் ஆட்சி காலம், முதல் மினிஸ்டராக அந்த சமயத்தில் இருந்தவர். அது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் சமூகத்தினருக்கான சுடுகாட்டு கூரை அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அரசு கொடுத்த நிதி, அதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது போய் 91-96 காலகட்டத்தில் அது வந்து வழக்கு, அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு வழக்கு போட்டு கலைஞர் அவர்களுடைய அரசு அது இழுத்துக்கிட்டு வந்து அவர் கன்விக்ட் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆகி திரும்ப கன்விக்ட் ஆகி அப்புறம் இழுத்து வச்சு அப்படிங்கிற மாதிரி போய் அது அப்படியே கீழ்கோட்டு போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியாக அவர் திமுகவில் வந்து சேர்ந்து இருக்கும்போது அவருடைய பதவி என்பது பறிபோனது. அது கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து இப்போ விடுவிக்கப்படுகிறாருங்க மாதிரியான சில விஷயங்கள் வந்தது. புலவர் இந்திரகுமாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியான கேசஸ் பெக்யூலராக திரும்ப வருகிறது என்றால் நீதிமன்றங்கள் தேர்தல் சார்ந்த இந்த விஷயங்களில் லெத்தார்ஜிக்காக இருக்கிறதோ, மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் அந்த டிரான்ஸ்பரன்சி, அதற்கான பொறுப்பு, அதற்கான முக்கியத்துவம், ப்ரையாரிட்டைசேஷன் என்பது வரணும் தானே அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டால் அப்பாவு அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார், என் பேர் அப்பாவுன்னு இருக்குது, அதனால் இவங்க இந்த கேஸை எடுத்து விசாரித்து டக்குன்னு நீதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை அப்பாவு கோஸ்வாமியாக இருந்தால் எனக்கு வேகமாக நீதி கிடைத்திருக்குமோ என்னமோ அப்படின்னு மனம் வெம்பி ஒரு முறை பதிவு செய்திருந்தார். ஏனென்றால் அர்னாப் கோஸ்வாமிகளுக்காக இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகள் கோஸ்வாமிகளுக்காக ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, விடுமுறை நாளிலும் கூட காலையில் திறந்து அவருடைய தனிமனித சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக திறக்கப்படும் என்றால் சாமானியர்களுடைய குரலாக என்ன இருந்திருக்கிறதோ அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வருவது என்கிற தீர்ப்பு அது கான்ட்ரவர்ஷியல் ஆகும் பொழுது அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் ஏன் கருதக்கூடாது என்கிற கேள்விதான் மிக முக்கியமானது. சமூக வலைதளங்களில் வருகிற வழக்குகள், அதாவது உச்சநீதிமன்றம் தான் சொல்லுச்சு, அப்போ வந்து ஜஸ்டிஸ் கேம் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அமர்வு யார் காவலர்கள் காத்திருக்கக்கூடாது, ஒரு இடத்துல ஒருவர் மத ரீதியினால் வன்முறையை தூண்டுவதற்கு ஹேட் ஸ்பீச் பேசுகிறாங்க அப்படின்னா ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி நீங்களே சுவோமோட்டோவாக வழக்கை பதிவு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி ஒரு ஆம்னிபஸ் ஆர்டரை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு எத்தனை கேஸ் ஃபைல் ஆச்சு என்பது தனி செய்தி. பாஜக ஆதரவாக கூட்டம் நடத்துகிறவர்கள் பேசினால் அது வழக்காக பதிவு செய்யக்கூடுமா என்பது தனி. ஆனால் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அந்த விஷயத்தில் அது ஒரு விஷயம், அதுவே ஒரு எக்ஸப்ஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் சார்ந்த வழக்குகள் என்று வரும் பொழுது இவ்வளவு காலம், ஏன்னா ராகுல் காந்திக்கான அந்த பதவி பறிக்கப்பட்டதுக்கு தடை கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லுச்சு, இவங்க தரப்பில் இருந்து அந்த டிஃபென்ஸை வச்சாங்க, இவ்வளவு மாதங்களாக ராகுல் காந்திக்கு பதவி போச்சு இல்லைங்கிறத தாண்டி வயநாடு என்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய குரல், அவர்களுக்கான பிரதிநிதி இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் குரல் ஒலிக்காமல் போனது, ஒரு மாநிலத்தையே நீங்கள் ஒரு மாநிலத்தில் அல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் மக்களை எப்படி நீங்கள் வஞ்சிப்பீர்கள் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. அப்படியாக பார்க்கும் பொழுது பெரும்பான்மை யாருக்கு ஆதரவு இருக்கிறதோ அவர்களை தாண்டி இந்த பக்கம் இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கும் பொழுது அதற்கு தடை கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. நீதிமன்றம் இது ஒருவேளை மேலே கொண்டு போனாங்கன்னா உடனடியாக தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. பாஜக சகலவிதமான சாம தான பேத தண்டங்களையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு சண்டிகரில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயலாக இருக்கிறது. என்னுடைய அப்டேட்ஸ், அது எப்படி டெவலப்மெண்ட்ஸ் போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் நேரம் தெருவுக்கு வந்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் சண்டிகரிலாவது வந்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும் சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை 1 ரூபாய்க்கு குறைவாக ஏறிய போது, சிலிண்டர் விலை 5 ரூபாய் 10 ரூபான்னு ஏறிய போது சிலிண்டரோடு தெருவுக்கு வந்து ஸ்மிருதி இரானியில் தொடங்கி அத்தனை பேரும் பிஜேபி 2014 முன்பு என்னென்ன வேலைகளை செய்தார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ரொம்ப சமீபத்திய பதிவுதான். அதிலிருந்து சில விஷயங்களை இந்தியா கூட்டணி கற்றுக்கொண்டு இருந்தால் இந்நேரம் பொதுமக்களிடம் போய் நின்று இருப்பார்கள். அல்ல, அவர்கள் ரொம்ப பிஸியாக வேறு வேலைகளில் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் தெரிகிறது. பார்ப்போம். வரலாறு, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த பரிணாம நிலைகளில் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் சமீபத்திய இல்லை கடந்த கால உதாரணமாக நமக்கு இருக்கிறது. எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.